ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம ஒரு படிப்பினை தரக்கூடிய ஒரு நிகழ்வுகளை ஹதீஸோட நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம். அதாவது இஸ்ரேலில் எவ்வளவோ நிகழ்வுகள் இப்போ நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் தொடர்ச்சியாக காசா மேலே போர் தொடுக்கிறாங்க. காசா மேலே மட்டும் கிடையாது, வெஸ்ட் பேங்க் மேலேயும் என்ன பண்ணுறாங்க, போர் தொடுக்கிறாங்க. அங்கே வெஸ்ட் பேங்க்கில் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குது. அப்படி பார்க்கும்போது பாலஸ்தீனம் அப்படிங்கிறதே ரெண்டே இடம் தான். ஒன்று காசா, இன்னொன்று வெஸ்ட் பேங்க். ரெண்டையுமே இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நிறைய காரியங்களை பண்ணிட்டாங்க. அதில் ஒரு விதத்தில் காசாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அழிச்சே விட்டுட்டாங்க. முழுசாக பில்டிங் இல்லை. அங்கே மக்கள் பார்த்தீங்கன்னா 1,00,000க்கும் அதிகமானவங்க இறந்துருக்காங்க. பலரும் பார்த்தீங்கன்னா கை கால்களை இழந்திருக்காங்க. வீடு இல்லாமல், மருத்துவம் இல்லாமல், உணவு இல்லாமல் போர் 2 வருஷமா நடந்து இப்போ அந்த மக்கள் இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது நமக்கே ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது, மனசு கஷ்டமாக இருக்கும், விரக்தி ஆயிரும். ஆனால் இங்கே ஒரு நல்லடியார்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இதை 1400 வருடத்துக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு தனி தேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லவே இல்லை. இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய நாடு உருவானதே 1948க்கு அப்புறம் தான். அதுவரை அப்படி ஒரு தேசம், அப்படி ஒரு பெயர், அப்படி ஒரு மக்கள் அங்கே இருப்பாங்க அப்படிங்கக்கூடிய தகவலே இல்லை. ஆனால் அதை 1400 வருடத்துக்கு முன்னாடி நபி அவர்கள் சொல்றாங்க. அதாவது ஜோர்டானுடைய மேற்கு கரையில் இருக்கக்கூடிய அந்த நதி பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணுவாங்க, யூதர்கள் அமர்வாங்க, குடியமருவாங்க. அமர்ந்து அங்கே என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்கன்னு சொன்னாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போது கடந்த 100 வருடங்கள்ல அதுதான் நடந்து கொண்டு இருக்குது. அதை 1400 வருடத்துக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூகிச்சிருக்காங்க. அதை அல்லாஹ் காமிச்சு கொடுத்துருக்கான். அதே சமயத்தில் அவர்கள் இதை மட்டும் சொல்லலை, இன்னொன்னும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, கண்டிப்பாக இவர்களுக்கான அழிவு அப்படிங்கிறது மறுமை நாளுடைய ஒரு அடையாளமாக இருக்குது. நிச்சயமாக மறுமை நாள் வரும்போது கடைசியாக அந்த யூதர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். அங்கே என்ன பண்ணுவாங்க, மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவாங்க. அவர்களெல்லாம் தோற்கடிச்சதுக்கு பிறகு அந்த ஆட்சியை, அந்த பாலஸ்தீனத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேல் எல்லாம் என்ன ஆகும், அழிஞ்சு போகும். அதற்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா பழைய பாலஸ்தீனம் வரும். 1948க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு நபி அவர்கள் நமக்கு முன்னறிவிப்பு செஞ்சிருக்காங்க. என்னதான் இப்போ அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாலும், இஸ்ரேல் தாக்குதல் பண்ணாலும், எத்தனைதான் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் இறந்திருந்தாலும் சரி, இறுதி முடிவு அப்படிங்கிறது எப்படி இருக்குது, கண்டிப்பாக இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடும் இல்லாமல் போகும், யூதர்கள் இல்லாமல் போவாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நாம் நம்புறதை விட இஸ்ரேலே அதை நம்புறாங்க. எந்த அளவுக்கு நம்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம யூதர்கள் தங்களை காப்பாற்றி கொள்றதுக்காக ஒவ்வொரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிவாங்களாமா. அப்போ மரமெல்லாம் காட்டி கொடுக்குமாமா, யூதர்கள் எனக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்குமாமா. அப்போ கற்கண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு மரம் மட்டும் காட்டி கொடுக்காதமா. அந்த மரத்தை பற்றி நபி அவர்கள் சொன்னதுக்கு பிறகு நபி அவர்களுடைய வாக்கை எந்த அளவுக்கு உணர்றாங்கன்னு பாருங்க யூதர்கள். அதை பற்றி சொன்னதே நபி அவர்கள் மட்டும்தான், வேற எதுலையுமே வரல. ஆனால் நபி அவர்கள் சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக அவர்கள் அதை உண்மையாக நம்பியே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வளர்த்திட்டு வராங்க. யூதர்கள் இப்போது அதிகமாக அந்த மரங்களை வளர்த்தி அது நம்மளை காப்பாற்றும் சொல்லிட்டு அவர்கள் நம்புறாங்க. எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கின் மீது அவர்களுக்கு பயம் இருக்கு பார்த்துக்கோங்க. யூதர்கள் எப்படின்னா வெளிப்படையாக நாங்கள் நம்ப மாட்டோம், நபி அவர்கள் பொய்யானவர்கள், முகமது பொய்யானவர்கள்னு சொன்னாலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லாமையே அதை செஞ்சுட்டு இருப்பாங்க. யூதர்களுக்கு தெரியும் நிச்சயமாக மஹதி அவர்கள் வருவாங்க, நம்ம அழிக்கப்படுவோம், அந்த மரத்தை தவிர நம்மளை காட்டி கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துல எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதை தெரிந்துதான் அவர்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இத்தனை அநியாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கண் இருந்தாலும் காது இருந்தாலும் அவர்கள் குருடர்கள் தான், செவிடர்கள் தான், திருந்த மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க, நேர்வழி பெற மாட்டாங்க. சும்முன் புக்குமுன் ஹும்யின் ஃபஹும் லா யுர்ஸிஊன். அவர்கள் குருடர்கள், ஊமையர்கள், செவிடர்கள். அவர்களை யார் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது, நேர்வழி பெற முடியாது. அதனால யூதர்கள் அழிந்து போவதும், யூதர்களுடைய தேசம் அழிந்து போவதும் நடக்கதான் போகுது. அதுவும் நமக்கு அறிவிப்புகளில் வந்திருக்கு. யூதர்களுடைய தேசம்னு ஒன்று இல்லாத போதே அப்படி ஒன்று உருவாகும்னு சொல்லப்பட்ட மாதிரி அந்த ஒரு தேசம் அழிக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால என்னைக்கு இருந்தாலும் இவர்களுடைய அழிவு நிச்சயம். இறைவனே போதுமானவன். துவாக்களை அதிகமாக அல்லாஹ்விடத்துல பாலஸ்தீனத்துக்காக கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.